தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மதியமாக பார்த்துட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுசைன் அவர்களை கைது செய்தார்கள் அப்படிங்கிற செய்திகள் சமூக வலைதளங்கள் எங்கேயுமே பேசுபொருளாக மாறுச்சு. உடனடியாக ரிலீஸ் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகுமே தம்பிமார்கள் ட்ரெண்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது கவனிச்சிருப்பீங்க. ஆனால் பாக்கியராசன் அவர்கள் அவருடைய கீச்சக பக்கத்தில் இதை அஃபிஷியலாக பதிவு பண்ணுறாரு. அதாவது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் விஜய் அவர்கள் குறித்து எழுதிய சில வார்த்தைகளுக்காக அவருடைய கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஹுசைன் அவர்கள் மீது நடத்தப்பட்டு இருக்கிறது அப்படி சொல்லப்பட்டது. ஹுசைன் அவர்கள் தற்போதைய சூழல வேடச்சந்தர் தொகுதியுடைய வேட்பாளராக போட்டியிட்டார் அப்படிங்கிறது கூடுதல் ஒரு செய்திங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவருங்க. ஸோ இந்த செய்தியுமே கூடுதல் செய்தி. அவருக்கு தற்போதைய சூழல் திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணன் சீமான் அவர் கூட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸோ அப்படிப்பட்ட அந்த நபர் குறித்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 26 முதல் 27 வயது கொண்ட ஒரு நபருங்க அவர். ஸோ இப்படி ஒரு இளையவர் மீது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மாணவர் பாசறை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் மீது இந்த மாதிரியான நடவடிக்கை அவசியமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே ஆளுங்கட்சி நோக்கியம் எழுப்ப வேண்டிய தேவையுமே இருந்தது. ஸோ இது போன்ற சூழல் தான் இதை ஹேஷ்டாகுமே ட்ரெண்ட் செய்யப்பட்டது. தமிழ்நாடு எங்குமே மிகப்பெரிய பேசுபொருளான இந்த செய்தி அப்படிங்கிறது தற்போதைய சூழலில் அனைத்து கட்சியினுடைய கவனத்திற்குமே போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு சூழலில் ஆனால் இடுமான கார்த்திக் அவர்கள் ஒரு பதிவிடுகிறார். ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தியாக பார்க்கப்படுகிறது. அவருடைய கைது அப்படிங்கிறது தற்போதைய சூழலில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியிலுமே பகிர்ந்தார். ஸோ இது கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கிறதுங்க. நாம அவருக்கான ஒரு ஆபத்தான நேரத்தில் நாம் கரம் கொடுப்பது அப்படிங்கிறது மிகவும் அவசியமாக இந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று மதியம் அளவு தான் அண்ணன் பாக்கியராசன் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சை பக்கத்தில் பதிவு செய்கிறார். அடுத்து சில மணி நேரங்களிலே இந்த ஹேஷ்டாக் அப்படிங்கிறது ட்ரெண்ட் செய்யப்படுகிறது. உடனடியாக அவருடைய கைது நடவடிக்கை அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியுமே நான் இடுமான கார்த்திக் அவர்கள் பகிர்கிறாரு. ஸோ இது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி செய்தி பார்க்கப்படுதுங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இது போன்ற சூழலில் ஆளுங்கட்சி எதிர்த்து நாம் பேசும்பொழுதாக இருக்கட்டும் எழுதும்பொழுதாக இருக்கட்டும் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஸோ எது வேண்டாமல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நாம தான் நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கூடுதல் செய்திகளாகவும் அன்பு வேண்டுகோளாகவும் இருக்கிறவர்கள் இதையெல்லாம் குறித்து உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.